சார் அண்ட் மீ ஹாவ் அ வெரி வெரி எமோஷ்னல் ரிலேஷன் லைக் பிரதர் மாதிரி தான். ஐ திங்க் அதுதான் வந்து ப்ராஜெக்டில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அவர் வந்து ஹி ஹாஸ் த சேம் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆர்ட். ஆர்ட் வந்து பெருசாக வச்சு நம்மெல்லாம் அந்த ஆர்ட்டோட அதுக்கு என்ன மேக்ஸிமம் அதுக்குள்ளார போய் அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணுன்றதுல ரெண்டு பேருமே அதில் வந்து விடாப்புடியான ஒரு விஷயமா இருந்தோம். பிகாஸ் சார் சொல்ல தேவையில்லை, அவருடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் மெருகேறிட்டே தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு 3 டேரக்டர்ஸ் பண்ணும்போது ஜென்ரலி சில டேரக்டர்ஸ்க்கு அது வந்து லைட்டாக இதாகலாம், கொஞ்சம் லைக் வாட் யூ சே, கொஞ்சம் வந்து அது கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இவருக்கு என்னன்னா வந்து ஒரு படத்துக்கு படம் அது மெருகேறிட்டான் போயிட்டுருக்கு ஆஸ் அ ஃபிலிம் லாங்குவேஜ் ஆகட்டும். அப்படி இருக்கும்போது தட் ஷோஸ் வந்து ஹவு மச் ஹீ இஸ் அவருடைய ஆர்ட்டுக்கு எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ ஒரு 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 அந்த ஆர்ட்டுக்கு மட்டும் வேலை பண்ணுறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா பட்டுது. ஐ திங்க் அதுதான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் அந்த படத்துலையும் நான் பார்க்குறேன். இன்னும் மெனக்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பைசன் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம்னு ஆக்சுவலி சொல்லலாம்.